ஹாய், வருங்கால எதிர்கால உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா காலேஜ்லேயுமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கோயிங் ஆன். ஒரு சில காலேஜில் முடிச்சிருக்கலாம், ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் முடிஞ்சவங்களும் பாருங்கள், ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் கடைசியாக சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்க, நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு, நம்ம அங்கே எடுத்த கிளாஸுக்கு எவ்வளோ மார்க் நமக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போகிற டைமு, எக்ஸ்டர்னல் வந்து நம்மகிட்ட வந்து எப்படி நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்றது வந்து செக் பண்ணுவாங்க. இதில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அங்கே நம்ம நடிக்கிறோமா இல்லை உண்மையாலுமே நம்மளோட டேலண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு டீச்சராக நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அது வந்து ஃபேக்கு. இதே ஒரு டிகிரி முடித்து ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது ரியலு. அந்த இடத்துல நீங்கள் அன்னைக்கு எக்ஸ்டர்னல் வரும்போது எப்படி நீங்கள் எடுத்தீங்களோ அதே மாதிரி எல்லா நாளுமே உங்களால் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல்கிட்ட வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர், எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட நம்ம தான் ஹையஸ்ட்டு ரேங்கிங்கில் நம்ம இருப்போம். ஆனால் ஸ்கூலில் என்னமோ சொல்லிட்டு போகிறானுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்பு. ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லெவலில் இருப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணால் அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு பேட்சாக நிற்க வச்சுருவாங்க. கரெக்டாக அங்கே நிற்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு பேஜாக இருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட் பேஜாக இருந்தாலும் சரி, எப்போ எக்ஸ்டர்னல் வந்தாலும் நான் என்னோடய டேலண்ட்டை நான் ரியலாக நான் பண்ணி காமிப்பேன். ஒரு சில பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க தெரியாது. ஸோ ஏன்னா வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூஜி வேறு படிச்சுட்டு பிபிஎட் வந்து படிக்க வந்து ஆசையாக வந்திருப்பாங்க. ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படித்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிபிஎட்லாம் வரும்போது. அதனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வராரு அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடண்டாக இருங்க. ஃபஸ்ட்டு போல்டாக பேச தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நம்ம யாரே எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் எக்ஸ்டர்னல் வராங்கன்னா நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ ஒரு கமாண்ட் சொல்கிற அப்படின்னா அவர் நீ சொல்லும்போது அவர் வந்து ஆச்சரியப்படணும். ஓகே, நல்லா போல்டாக பேசுகிறான், இந்த பையன் தான் ஒரு ஸ்கூலுக்கு போனால் நல்லா கிளாஸ் எடுக்கிறதுக்கு இவன் எலிஜிபிள் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணணும். அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு வாய்க்குள்ளேன்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு கேட்காது, அவங்களுக்கு புரியாது. நீ என்ன சொல்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டூடெண்ட் டிசிப்ளினாக இருக்காங்களா, கிளாஸ் கண்ட்ரோல் பண்ண தெரியுதா அப்படின்றது ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களை டிசிப்ளினாக, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நான் இப்போ சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் காலேஜில் எடுக்கிறது. ஸோ எக்ஸ்டர்னல் வரும்போது உங்களோட ஜூனியர்ஸோ இல்லை கிளாஸ்மேட்டோ தான் ஒவ்வொரு பேட்சாக நிற்க வைப்பாங்க. ஸோ அவங்க அடுத்தடுத்து மாறிட்டே தான் இருப்பாங்க ஆல்டர்னேட்டாக. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லிடுடே ஒழுங்காக நில்லுங்க, எக்ஸ்டர்னல் வந்து போகிற வரைக்கும் தயவு செஞ்சு ஏதாவது குழப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்டர்னல் முன்னாடி நீங்கள் ஆடிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டர்னல் ஒன்றுக்கு மார்க்கை கம்மி பண்ணி போட்டுருவார். ஏன்னா ஏன் முன்னாடியே இவ்வளோ ஆட்டம் கொடுக்குறானுங்க, அடுத்து ஸ்கூலில் போய் நீ எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டால் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர், தெரியலன்னா தெரியுன்னு சொல்லிடுங்க. சிம்பிளாக தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் என்ன கேம் எடுக்கிறீங்களோ அந்த கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்டர்னல் வராங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கேமை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கேமில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் நின்று பார்க்கும்போது ஒரு விஷயம் தப்பாயிருச்சு அப்படின்னா உடனே ஐயோ தப்பாயிருச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மார்க் கழிவு குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். அடுத்து அதை விட எப்படி பெட்டராக பண்ணலாம், இல்லைனா சாரின்னு சொல்லிடுங்க. ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துங்க. உண்மை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மறைக்கவோ இல்லை அதை ஏமாற்றவோ அதை ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு போல்டாக இருக்கணும், ரெண்டாவது டிசிப்ளின் இருக்கணும், தேர்ட் ஒன்று உங்களோட கேமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஏதாவது மைனஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இனி எடுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எடுங்க. அவ்வளோதான், அந்த ஒரு விஷயம் தான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் வரான்னு பயப்படவே வேண்டாம். அவரும் நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் மாதிரி தான். ஏன்னா காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பார், அவ்வளோதான். சரி, இவ்வளோதான் சோல்ஜர்ஸ். இது போக வந்து நம்ம எக்ஸ்டர்னல் கிட்ட எப்படி நீட்டாக நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து ஷேர் பண்ணணும், எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றதான் சிம்பிள் மெத்தட் சொல்லியிருக்கேன். இல்லை ஒரு டெமோ கிளாஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஒரு கிளாஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கூட எடுத்து காமிக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டாப்பிக்கில் வந்து என்னால் வந்து வீடியோஸ் எடுத்து போட முடியும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் என்னால் கான்ஃபிடண்ட்டாக எல்லாமே பண்ண முடியும். மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய்.